ஆட்டோ வரவும் ஏற்றி விட்டுறலாம். வந்துருச்சு ஆட்டோ. ஆமாம் ஆமாம் கோயில். ஹாய், இந்த தாத்தா வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட நடந்து வந்துட்டு இருந்தாங்க. தாத்தா வந்து தடி ஊண்டிட்டு வந்திருந்தாங்க. அப்போது தெரியாமல் ஸ்லிப்பாகி சாக்கடையில் வந்து அந்த குச்சியை வந்து வைக்கவும் பேலன்ஸ் இல்லாமல் வந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எனக்கு பார்த்தோன்னே எனக்கு சும்மா இருக்க மனசு இல்லை. ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நம்ம கண்மா நடக்குன்றப்ப நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும்? வேகமாக வந்து தண்ணி எடுத்து வந்து தாத்தா காலில் அவரை தூக்கி விட்டுட்டு, அப்புறம் 2 பொண்ணுங்க வந்து நான் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களும் வந்து சாவடிக்குள்ளே இருந்த குச்சியை வந்து கையை விட்டு எடுத்து சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க ஊர் பேர் கூட எனக்கு தெரியலை. ஸோ அந்த 2 பொண்ணுங்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தாத்தா அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு காலெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தண்ணியை வச்சு கை காலை கழுவி விட்டுட்டு அந்த குச்சியை வச்சு தண்ணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு, ஆக்சுவலாக நான் வீட்டுக்குள்ளே இருந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப என் அக்கா பையன் வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவன் தான் பார்த்து சொன்னான், சித்தி வா சித்தி, என் தாத்தா வந்து கீழே விழுந்து கிடக்காரு அப்படின்னு. பட் இந்த இடத்துல நான் அவனுக்கும் சொல்கிறேன் தேங்க்யூ நரேஷ். ஏன்னா அவன் வந்து சொன்னனால தான் எனக்கு அந்த இடத்துல அப்படி ஒன்று விஷயம் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ போய் பார்த்துட்டு தாத்தா எந்த இடம் அப்படின்னு கேட்டு தாத்தாவை உட்கார வச்சு தண்ணி குடிக்க வச்சுட்டு, தாத்தா ஊர் பேர் எதுவும் கேட்டுனா இப்போ எங்கள் தெருக்கு பக்கத்து தெருவு தான் அவர். கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், அவரால் நடக்கக்கூட பேலன்ஸ் இல்லை. ஸோ அப்புறம் ஒரு ஆட்டோ வர சொல்லி என்னோடய ஃபேமிலி ஆட்டோவே வர சொல்லி ஆட்டோவில் பத்திரமா தாத்தாவை ஏற்றி சேஃபாக வந்து இறக்கி விட்டாச்சு. ஸோ என்ன தெரியல, இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப கடவுள் வந்து ஏதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை கொடுத்த மாதிரி ஏதோ ஒரு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு என்னன்னு தெரியல. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னை சார்ந்தவங்களும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறையா பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதையே உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் நான் கேட்குறேன். தொடர்ந்து இல்லாதவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள், எல்லோரும் நல்லா இருப்போம். தேங்க்யூ.